வேதமே மலை. அதனால் வேதத்து மேலே காலை வைக்க மாட்டோன்ட்டு கீழே நின்றுட்டாங்க. இந்த 4 பேருக்குமே சுவாமி நேரடியாக காட்சி கொடுத்தார். பிணக்கிடா பெருந்துரை பெருமான் உண்ணாமல் பேர் சொன்னாலே போதும். வேதகிரீஸ்வரன் பிணக்கிடாதோர் இன்பமே துன்பமே துடைத்தெம்பிரான் உனக்கிடாதோர் என்பனை ஒத்தமின் கணக்கில்லா திருக்கோலம். மாணிக்கவாசகர் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. அது அந்த காலமே 7ஆம் நூற்றாண்டு. இந்த கோயில் கட்டுவதற்கு முன்னாடியே கழுகுகள் இருந்திருக்குன்னு ஆதாரம் தூண்களில் சிற்பங்கள் எடுத்து வைக்கிட்டு போயிருக்காங்க. சிற்பங்கள்லாம் எதுக்கிடாங்கன்னா வருங்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ள தான் சிற்பங்கள். ஒன்று செய்த குடும்பியால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் தாம் பல நீங்கவே சென்று தேவபிரானிடம் கண்டினோடு பிடிசூதன் கழுக்கொண்டவே சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு தான் திருப்புர சுந்தரி அஷ்டகந்தம். பழனி மாதிரி இந்த அம்மன். பழனியில் நவ பாடுறோம்னா டெய்லியும் முருகருக்கு அபிஷேகம் உண்டு. அஷ்டகந்தம். அதனால் வருஷத்தில் 3 நாள் தான் மகா அபிஷேகமே. மற்ற நாள்லாம் பாத பூஜையோடு செய்யும். பங்குனி உத்திரம் முந்தி பூஜை மார்ச் 24 வரப்போகிற ஆடி மாதத்தில் ஆடி உத்திரம் போகிறதுக்கு மறுநாள் பூரம் கிடையாது. போகிறதுக்கு மறுநாள் அபிஷேகம் திருக்கல்யாண உற்சவம் இருக்குது. தொடர் நவராத்திரியில் நவமி திதி 9ஆம் நாள் அன்றைக்கி ஒரு அபிஷேகம். மற்ற நாள் தான் அபிஷேக பூஜைகளெல்லாம் பாதத்தோடு செய்யும். தலபிரிசம் வாழமரம் கடலொழியதான தமிழ் மறைகளோதும் கதறி வனமே ஒரு மாலையிலும் அறிவுநாத பாடியிருக்காரு. இதே போல் சங்கு வர்றது சங்கு தீர்த்தம் குளம் இருக்குது. அந்த குளத்தில் சங்கு பிறகுறது ஒரு விஷயம். இதெல்லாம் தெய்வீகம். பக்ஷி வர்றது தெய்வீகம். 2 அல்லது 1 அதுதான் இம்பார்ட்டன்ஸ். இனப்பெருக்கம் கிடையாது. எங்கள் வீட்டில் காக்காய் சோறு வச்சா வருதுன்னு அலட்சியமாக சொல்லுவார். ஆனால் காக்காய் சோறு வச்சா வரும். நான் மட்டும் வராது. கூட ஒரு 4 காக்காயை கூட்டிட்டு வரும். அதே மாதிரி சங்கு வர்றது முதலாம் மார்கண்டேயன் ஊருக்கு வராரு. அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணுறாரு. ஸ்நானம் பண்ணுற நேரம் மதியம் 11 மணி. ஆஹா, இந்த இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு சிவ பூஜை சிவனை நினைச்சு ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நினைக்கும் போது அவர் கையில் கொண்டு வந்த கண்டி மறைஞ்சி போய் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். இறைவா, என்னடா சோதனை? எல்லாருடைய குரலையும் இறைவன் கேட்டுட்டு இருக்கோம். கல்லை தூக்குனது யார்? அவன் தான். செவத்துக்கு தூணை தூக்கி வச்சது யார்? அவன். கோபுரத்து மேலே கலசத்து பூச்சி யார்? இதுக்கெல்லாம் காரணம், மூல காரணம் யார்? எங்கடா இருக்காங்க? ஒவ்வொருடைய மனதிலும் இறைவன் இருக்கின்றான். மனம்தான் இறைவன். இந்த இறைவனை அந்த மனத்தை நல்வழிப்படுத்தத்தான் கோயில்கள், பாடல்கள், இசைகள் இதெல்லாம். இசை கூட மனதை நல்வழிப்படுத்தலாம். அதில் இசையை கேட்டால் டான்ஸ் ஆடவே தோணும். சிட்டிகை போட சொல்லும். தலை தானே ஆடும். வாய் மூணும். அந்த இசை நம்முடைய மனதை சந்தோஷப்படுத்துது. நிறம் சந்தோஷப்படுத்துது. சுவை சந்தோஷப்படுத்துது. அந்த விஷயத்தில் பிரார்த்தனை பண்ணிங்க.